வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. ஒரு சிலரை பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு இடத்துக்கு வந்தாலே அந்த இடமே கலகலன்னு மாறிடும். அவங்கள எல்லோருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நாம் எவ்வளவுதான் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் ஹெல்ப் பண்ணாலும் அடுத்தவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும் தெரியுமா? என்னடா நாம் எவ்வளவு செஞ்சாலும் ஏன் அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். அப்படி உங்களுக்கு தோணியிருக்கா? இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். உண்மையை சொல்ல போனா இது உங்க குணத்துல இருக்கிற தப்பே இல்லை. மற்றவங்களோட சைக்காலஜி புரியாதது தான் இதற்கு காரணம். இன்றைக்கு இந்த காணொலியில யாவரையும் உங்க பக்கம் ஈர்க்க வைக்கிற 5 சைக்காலஜி ட்ரிக்ஸை பற்றி தான் நாம பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் ட்ரை டு பி பெர்ஃபெக்ட். இந்த கருத்து இடம்பெற்ற புத்தகம் த சோஷியல் அனிமல். அதாவது நம்மள பல பேர் அடுத்தவங்க முன்னாடி தன்னை பெர்ஃபெக்டாக காட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள விட யதார்த்தமாக சின்ன சின்ன தப்பு பண்ணுறவங்கள தான் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். உதாரணமாக, ஆஃபீஸில் ஒருத்தர் புதுசாக வேலைக்கு சேர்றாரு அப்படின்னு வச்சுப்போம். அவர் ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப ஃபார்மலாக இருந்தாருன்னா யாரும் அவர் கூட நெருங்கி பழகவே மாட்டாங்க. அதே நேரம் அவர் ஏதோ ஒரு சின்ன பதட்டத்தில் பண்ணிட்டேன்ப்பா, சாரி, அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பழகினாருன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லோரும் அவர் கூட கனெக்ட் ஆகிடுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், ஆஸ்க் ஃபார் அ ஃபேவர். இந்த கருத்து இடம்பெற்ற புத்தகம் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்கிறத விட அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன உதவியை கேளுங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும், ஆனால் செமையாக வேலை செய்யும். உதாரணமாக, உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் உங்களை கண்டுக்கவே இல்லையா? அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நாலேஜ் அதிகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மட்டும் அட்வைஸ் கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்ததும் அவரோட மூளை நாம் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா அப்போ இவரை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், லெட் தம் ஜஸ்டிஃபை தேர் ஆக்ஷன்ஸ். இந்த கருத்து இடம்பெற்ற புத்தகம் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். அதாவது மக்களுக்கு அவங்க செய்கிற செயலுக்கு ஒரு சின்ன காரணம் தேவைப்படும். நீங்கள் அந்த காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா போதும். உதாரணமாக, யாராவது உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தா வெறும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல் உங்களுக்கு ரொம்பவும் நல்ல மனசு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவங்க மூளை, ஆமாம், நாம் நல்ல மனசுக்காரர் தான், அதனால தான் நாம் அவருக்கு கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னு அவங்களையே பாராட்டிக்கிட்டு உங்களை ஒரு ஸ்பெஷலான ஆளாக மனசில் வச்சுக்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட், இன் குரூப் பயஸ். இந்த கருத்து இடம்பெற்ற கோட்பாடு த சோஷியல் ஐடென்டிட்டி தியரி. அதில் தான். அதாவது நமக்கு எப்பவுமே நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள தான் பிடிக்கும்.
யதார்த்தமா ஒருத்தர் கூட பேச ஆரம்பிக்கும் போது 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை மட்டும் பேசுங்க. உங்களுக்கு அந்த சாப்பாடு தான் பிடிக்குமா? எனக்கும் அதுதான் பிடிக்கும். நீங்களும் இந்த ஊரா அப்படின்னு சின்ன சின்ன கனெக்ஷனோட பேசுங்க. இந்த சின்ன சின்ன ஒற்றுமை போதும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு அந்நியன் இல்லை, நம்மள மாதிரியே உள்ள ஒரு ஆளு அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு வந்துடும். தெரிஞ்சுக்கோங்க. 5th பாயிண்ட், செட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த கருத்து செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராப்பசி அப்படிங்கிற கோட்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. என்னன்னா, நீங்கள் மற்றவங்க மேலே என்ன நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க அப்படியே மாறுவாங்க. உதாரணமாக, ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ரொம்ப ஹெல்பிங் மைண்டட் உள்ள பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அவங்க அந்த நல்ல பெயரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடக்க ஆரம்பிப்பாங்க. சுருக்கமாக சொன்னால், நீங்கள் அவங்கள ரொம்ப அழகாக ஷேப் பண்ணிடலாம். இதனால் தெரிஞ்சுக்கோங்க, நட்புகளே, யாரையும் கண்ட்ரோல் பண்ண நமக்கு அதிகாரம் தேவையில்லை. அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் யதார்த்தமாக இருங்க. இந்த சின்ன சின்ன சைக்காலஜி ட்ரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் தான் ஸ்டார். தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சுதா. தேங்க்யூ.